இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட என்ன பேச போறாரு அப்படின்னு பார்க்கலாமா? சகரியா 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்நாட்களில் ஆச்சரியமாயிருந்தாலும் என் பார்வைக்கு ஆச்சரியமாயிருக்குமோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் அப்படின்னாலே ஒரு பயங்கரமான தேவனா இருக்குதுல்ல. இமேஜின் பண்ணி பாருங்களேன். காட் எல்லாருமே எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பயங்கரமான உருவம், ஏதோ ஒரு பல்லை வச்சுக்கிட்டு, இல்லை பயங்கரமாக ஆர்ம்ஸ்லாம் வச்சுக்கிட்டு, பயங்கர கொடுமையாக பார்ப்பதற்கு பயமாக இருக்கிற மாதிரி அவருடைய உருவம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, சேனை சேனையாக சோல்ஜர்ஸ்லாம், சேனைகள், கோடி கோடி கோடிக்கணக்கான சோல்ஜர்ஸ், அந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே செய்கிறாங்க. அவங்களால செய்ய முடியாத காரியமே இல்லை. எப்பேற்பட்ட எனிமி வந்தாலும் வீழ்த்துறது, எப்பேற்பட்ட ஞானமாக இருந்தாலும் அதற்கான கேள்வியாக இருந்தாலும் அதுக்காக ஞானமாக பதில் சொல்கிறது, எவ்வளோ பெரிய அழகாக இருந்தாலும் எல்லா அழகையும் பீட் பண்ணுறது, எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் எல்லாரை காட்டிலும் பணக்காரர்களாக, அவ்வளோ ஒரு பயங்கரமான சோல்ஜர்ஸ் கேங்கு. கணக்கிலவே முடியாத ஒரு கடற்கரை மணலை பார்த்துருக்குறீங்களா? சும்மா அப்படி ஒரு பிடி கையில் எடுத்தாலே எத்தனை தௌசண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் சேண்ட் அதில் இருக்குமோ. அப்போது ஜஸ்ட்டு ஒரு கைப்பிடி எடுத்தாலே லேக்ஸ் ஆஃப் சேண்ட் அதில் இருக்குது அப்படின்னா, அப்போது ஒரு கடற்கரையில் எவ்வளோ மண் இருக்கும். இந்த மாதிரி மகா பெரிய கூட்டத்திற்கு தேவ தூதர்களின் சேனைகளுக்கு தலைவர் ஒருவர் இருக்கிறார். இந்த பீஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? தேனீக்கள், தேனீலாம் கூட்டமாக இருக்கும். பட் அதுக்கு ஒரு தலைவர், ஒரே ஒரு தேனி மட்டும் ரொம்ப பெருசாக பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி அந்த எல்லா உலகத்தில் இருக்கிற சேனைகளுக்கும் ஒரு தலைவர் இருக்கிறார், ஒரு பயங்கரமான பெரியவர் இருக்கிறார். சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று இருக்கிறது, ஒரு சிங்காசனம் இருக்குது, அது மேலே வச்சிருக்கிறவர் தான் காட். ஸோ அந்த தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த உலக மக்களுக்கு இந்த காரியம்லாம் ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் எனக்கு அது ஆச்சரியமாக இருக்குமோ அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறாரு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, காட்க்கு எதுவுமே ஆச்சரியமே கிடையாது. எதுவுமே அவர் திடீர்னு பார்த்து அப்படியே மார்வல் ஆக மாட்டார். பா, என்னடா அது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அவருக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காகவே இருக்காது. பிகாஸ் காடுக்கு எல்லாமே தெரியும். ஃப்யூச்சர் தெரியும், பாஸ்ட் தெரியும், என்ன நடக்க போகுது எல்லாமே தெரியும் காட்க்கு. நம்ம நாளைக்கு இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹோலியாக பரிசுத்தமாக இருந்தாலும் இம்மிடியேட்டாக நாளைக்கு நம்ம என்ன பாவம் பண்ணுவோம், எதில் நம்ம விழுவோம், நம்ம எத்தனை மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்போம், பட் நாளைக்கு எவ்வளோ வீக்காக நம்ம மாற போகிறோம். இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஜாலியாக சிரிச்சிட்ருக்க போகிறோம், பட் நாளைக்கு ரொம்ப சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பயங்கர தாட்ஸ் இருக்கிற அளவில்லாத ஒரு டிப்ரெஷனுக்கு போவோம். இது எல்லாமே காடுக்கு தெரியும். திடீர்னு யாராவது வீட்டில் தவறுறது, ஸோ இது எல்லாமே என்னடா இந்த மாதிரி ஆளுக்கு கூட இப்படிலாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிப்போம். பட் காடுக்கு இது வரைக்கும் உலகத்தில் எந்த சர்ப்ரைஸுமே கிடையாது. பிகாஸ் காட் நோஸ் ஆல் திங். ஆனால் ஒரு விஷயம், காட் எப்போவுமே உங்களுடைய ஃப்யூச்சரை பார்த்துட்டு உங்களோட பேச மாட்டார், உங்களை அவர் நேசிக்க மாட்டார். உங்கள் பாஸ்ட்டை பார்த்துட்டு உங்களோட கூட அவர் உங்களை காண மாட்டார். அவர் ஒன்லி இப்போது ப்ரெசண்ட்டு மட்டும்தான் பார்ப்பார். ஆல்தோ காடுக்கு ஃப்யூச்சரை பற்றி தெரிஞ்சாலும், உங்கள் பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சாலும், உங்கள் பாஸ்ட்டு தெரியறதுனால நீங்கள் எவ்வளோ கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்கும்போது இரிட்டேஷனாக பார்க்குறது, கோபமாக பார்க்குறது, நீ எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கிறன்னு பார்க்குறது, உலகத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கிற, பட் நீ ப்ரைவேட் ரூமில் எவ்வளோ ராங் பண்ணுற, எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமாக இருக்கிற, அவருக்கு எல்லாமே தெரிஞ்சால் கூட அந்த மாதிரி பாஸ்ட்டை வச்சுக்கிட்டு உங்களை பார்க்க மாட்டார். அதே மாதிரி ஃப்யூச்சரில் நீ எவ்வளோ பெரிய துரோகம் பண்ண போகிற, எவ்வளோ ஒரு அநியாயம் நீ செய்ய போகிற, எவ்வளோ திருட்டு வேலைகள்லாம் நீ பண்ண போகிறன்ட்டு எல்லாமே தெரிஞ்சாலும் அதை பார்த்துட்டு காட் அந்த எமோஷனில் உங்கள் கூட பேச மாட்டார். காட் எப்பொழுதுமே எமோஷ்னலாக எந்த காரியமும் பண்ண மாட்டார். அவர் ப்ரெசண்ட்டை மட்டும்தான் பார்ப்பார். ப்ரெசண்ட்டை பார்த்துட்டு நீ தாழ்மையாக இருந்தால் உனக்கு உயர்வு, நீ பெருமை உள்ளவனாக இருந்தா அப்படின்னா உனக்கு தாழ்வு. ஓகேவா? இதுதான் காடுடைய நேச்சர். ஸோ காட் வந்துட்டு எப்போவுமே சர்ப்ரைஸே ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? உதாரணத்துக்கு ஒன்று இப்படி எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு பயங்கரமான ஒரு ஏழை குடும்பம் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஓகேவா?
அவங்க பயங்கரமான பிலோ த பாவர்ட்டி லைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்க அவங்க லைஃப்பில் நிறைய கனவுகள் இருக்கும். ஈவன் சின்னதாக ஒரு டைல்ஸ் போட்ட ஒரு வீடு கட்டணும், என்னுடைய வீட்டில் ஒரு டைல்ஸ் இருக்கணும், என்னுடைய வீட்டில் ஒரு ஏசி இருக்கணும். ஸோ இதெல்லாம் அவங்க ஓனாக அவங்க வீட்டில் அதெல்லாம் இருக்கவே இல்லை, இருந்ததும் இருக்காது அவங்க பரம்பரையில். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைங்க. இவ்வளோ புவராக அந்த ஃபேமிலி ரொம்ப இவ்வளோ புவராக இருக்கிறதுனால எங்கே போனாலும் இவங்களுக்கு யாருமே ப்ரிஃபரன்ஸே தரமாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு மேரேஜ்க்கு போகிறாங்க அப்படின்னா, இல்லை ஏதாவது ஒரு சர்ச் மீட்டிங்ஸ்க்கு போகிறாங்க அப்படின்னா, ஓடி வந்துட்டு இவங்கள வெல்கம் பண்ணுறது, பார்த்துறோன்னே அப்படியே பயங்கர முகத்தை ரொம்ப அப்படியே சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இவங்களை ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறது, இல்லை அப்படியே ஷேக் ஹேண்ட் கொடுக்கறது, எல்லோரும் முன்னாடியும் டக்குன்னு சேர்லேருந்து எழுந்து ஓடி போயிட்டு இவங்களை இன்வைட் பண்ணுறது, நல்ல பிளேஸில் உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் இவங்களை எதுவுமே கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஏழ்மையான குடும்பம். அதாவது காடை தெரிஞ்சவங்களும் அப்படி தான் பண்ணுறாங்க எல்லாருமே. பீப்புள் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா ரெஸ்பெக்ட் யாருக்கு காட்டுவாங்க அப்படின்னா, யார் ரொம்ப பணக்காரராக இருக்கிறாங்க, யார் உலகத்தில் நல்லா கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறாங்க, யார் நல்லா கோட் ஷூட் போட்டிருக்கிறாங்க, யார் நிறைய அரசியல்வாதிகளாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புளெலாம் அவங்களுடைய மேரேஜ் ஹால்க்கோ, இல்லை அவங்களுடைய வீட்டுக்கோ, இல்லை அவங்க ஃபங்க்ஷன்ஸ்க்கோ மீட்டிங்ஸ்க்கோ வரும்பொழுது டக்குன்னு ஓடி போயிட்டு இன்வைட் பண்ணுறது, டக்குன்னு எக்ஸ்ட்ரா க்ளோரி, எக்ஸ்ட்ரா ஆனர் அவங்களுக்கு கொடுக்குறது, எக்ஸ்ட்ரா அதிகமாக சிரிக்கிறது, எக்ஸ்ட்ரா அப்படியே ஸ்மூத் வாய்ஸில் பேசுகிறது, இருக்கேன் நான் அவங்கள ரொம்ப நேசிக்கிறேன், நான் அவங்கள ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறேன் அப்படின்றத பீப்புள் நிறைய பேர் அப்படியே காமிப்பாங்க இல்லையா. அப்படியே அவங்க ஆக்ஷன் அப்படியே ரொம்ப ட்ரெம்பிளிங்காக இருக்கும். பட் உண்மையாகவே அவங்களுக்குள்ள அந்த ரெஸ்பெக்ட், அந்த ஒரு லவ் இருக்குமான்னு கேட்டால் இல்லை. பிகாஸ் அவங்க வந்துட்டு கொஞ்சம் பார்க்க ஆனரபிள், ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருக்குது, அவங்க அவங்க சேல்ரி நல்ல சேல்ரியாக இருக்குது, அவங்கள பற்றி ஏதாவது ஒரு ஹையஸ்ட் ஒப்பீனியன் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் இந்த பீப்புள் இப்படி ஆக்ட் பண்ணுவாங்க. இது இந்த இந்த ரெஸ்பெக்ட், இந்த ஆக்ஷனுக்கு பின்னாடி என்ன விதமான இன்ஃபர்மேஷன் மைண்டில் இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய சேல்ரி, அவங்க எவ்வளோ பெரியவங்க, அவங்கள 4 பேர் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவங்கள 4 பேர் எப்படி அதிகமாக பார்க்குறாங்க, அவங்கள எப்படி நல்லவங்களாக பார்க்குறாங்க, உயர்வாக பார்க்குறாங்க, இல்லை அவங்களால எப்படி காரியம் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கள காக்கா பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால தான் ஒரு ஹியூமன் பீயிங் மனுஷனை ப்ளீஸ் பண்ணணும், மனுஷனை சீக் பண்ணணும், அவனுடைய வேலிடேஷனுக்காக ஏங்குகிற மனிதர்கள்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. நான் இதை நிறைய கிறிஸ்டியன்ஸ்குள்ளே பார்த்துருக்குறேன், சர்ச்சஸில் பார்த்துருக்குறேன், ஈவன் பாஸ்டர்ஸ்குள்ளே பார்த்துருக்குறேன், மீட்டிங்ஸ் வைக்கிறவங்கக்குள்ளே பார்த்துருக்குறேன், மேரேஜ் பண்ணுறவங்க. அப்படி கேன் யூ இமேஜின் ஜீசஸ் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறது, பரிசேயரை பார்க்கும்போது டக்குன்னு எக்ஸ்ட்ரா கிராட்டிடியூடில் அவங்க பின்னாடி போகிறது, வரவேற்கிறது, ஓடி போய் ஷேக்கன் கொடுத்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறது. ஆனால் ஒரு ஏழை வரும்போது வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்கி காமிச்சிட்டு அப்படியே கண்டுக்காத மாதிரி போகிறது, அதில் எந்த எமோஷன் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஜீசஸ் ஒரு நாளும் பண்ணதே இல்லை. பட் இது எல்லாமே காட் மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். எவ்வளோ கரப்டடாக இருக்குல்ல இவன் ஹார்ட்டு. இந்த ஃபேமிலி இவன் மேலே பார்க்க எவ்வளோ ஒயிட்டாக இருக்கான், கோட் ஷூட் போடுறான், ஸ்பெக்ஸ் போட்டுக்கிறான், நல்லா கிராட்டிடியூடாக இருக்கிற மாதிரி பெரியவங்க முன்னாடி, நல்லா பணக்காரங்க முன்னாடி, நல்ல அந்தஸ்து இருக்கிறவங்க முன்னாடி ரொம்ப ஹம்பிளாக இருக்கான். பட் இதே ஹம்பிள்னஸ், இதே கிராட்டிடியூட், இதே ரெஸ்பெக்ட் வேலை இல்லாதவன், கெட்ட பேரை வாங்கியிருக்கிறவன், உண்மையாக இல்லாதவங்க, இல்லை ஏழை, காசை இல்லாதவங்க, இந்த மாதிரி கிட்டலாம் அவன் இருக்க மாட்டான். எந்த அளவுக்கு ஒரு மாயமான கடலாக இருக்கிறான்னு சொல்லிட்டு காட் மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். இந்த இடத்துல அவனுக்கு உலகத்தில் எவ்வளோ ஹம்பிளாக இருக்கிறான்ல இவன், எவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறான்ல, எப்படி ஓடி வந்து வரவேற்கிறான்ல, எந்த அளவுக்கு ஒரு ஹம்பிள்னஸ், ஒரு ஹியூமிலிட்டி இவன் கிட்ட இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இவனை பார்த்து புகழ்ந்துட்டு இருக்கிறப்போ மேலே இருக்கிற காட் அப்படின்ற மாதிரி நினச்சி பார்த்துக்கிட்டே இருப்பார், லோத் பண்ணுவார். பெருமை உள்ளவர்களை பார்க்கும்போது அவர் எதிர்த்து நிற்கிறான்னு வேதம் சொல்லுகிறது. அவருக்கு ஒரு மாதிரி வாமிட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதான் லோட்சம் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இப்படி இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஆல்மைட்டி ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு ஹாலில் உட்காந்துட்ருக்கிறாரு. ஒரு குஷ்டரோகியோ, ஒரு சிக் பர்சனோ, ஒரு ஏழையோ, யாருக்கிட்டையும் கண்டுக்காதவனோ, ஒரு குடிகாரனோ வரான். அதே டைமில் ஒரு ரிச்சான, ஒரு நல்ல மதிப்புக்குரிய ஒருத்தரும் வரான். அவங்ககிட்ட அந்தஸ்து இருக்குது, பேர் புகழ்ச்சி எல்லாமே இருக்குது, ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறான். அவனால் உங்களுக்கு ஏதோ காரியம் நடக்க
வேண்டியதாக இருக்கிறது. அவன் வரும்போது ஏசப்பா முன்னாடி உங்களால் டக்குன்னு ஏந்து போயிட்டு இவனை உதாசீனப்படுத்திட்டு அந்த பணக்காரனை வரவேற்க உங்களால் முடியுமா? அந்த மாதிரி ஹம்பிளாக ஆக்ட் பண்ண உங்களால் முடியுமா? அந்த மாதிரி ஃபேக்காக ஸ்மைல் பண்ணி எக்ஸ்ட்ரா ஸ்மூத்தான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசி ஒரிஜினாலிட்டி இழந்து, லாயல்ட்டி இழந்து, ஃபெய்த்ஃபுல்லை இழந்து, உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டு, உங்கள் சுபாவத்தை மாற்றிக்கிட்டு, டேலண்ட்டு, உங்களுடைய பிஹேவியரை மாற்றி அந்த மாதிரி நடிக்க உங்களால் முடியுமா? நிச்சயமாக முடியாது. பட் ஜீசஸ் ஃபிசிக்கலாக இருக்கும்போது முடியல. பட் அவர் இன்விசிபிளாக மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கும்போது முடியுது அப்படின்னா, வி ஆர் நாட் ஆக்சுவலி பிலீவிங் இன் ஹிம். ஸோ நான் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியான ரொம்ப ஏழையாக எளிமையாக இருக்கிற எல்லாராலும் புறக்கணிக்கப்படுகிற ஒரு ஏழையை ஒரே ஒரு செகண்ட் வேணாம், ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், ஒரே ஒரு வாரத்தில் அவன் பணக்காரராக மாறிடுறான், அம்பானி அளவுக்கு ஈக்குவலாக அவன் மாறிடுறான் அப்படின்னா, அங்கே இருக்கிற அக்கம் பக்கத்தினர், உலகத்தில் இருக்கிற நீயும் நானும், அப்பா எப்படி இது முடியும், என்னது காசு இவ்வளோ வச்சுருக்காரான்னு சொல்லிட்டு 1 செகண்டில் மார்வல் ஆகும்ல. அவன் காசு இருக்கும்போது அப்பா அவனால் இது வாங்க முடியும், அது வாங்க முடியும், அப்பா எல்லாமே பண்ணுவான்ல, இப்போ எவ்வளோ அக்கௌண்ட் ஃபுல்லாக அவனுக்கு காசு இருக்கும்ல, அவன் எப்படிலாம் இப்போ திங்க் பண்ணுவான்ல, என்னெல்லாம் வாங்குவான்ல, என்னெல்லாம் பண்ண முடியும்ல அவனால் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபேக்கான கிராட்டிடியூட், ஃபேக்கான ஆனர், ஃபேக்கான ரெஸ்பெக்ட் அப்படியே ஹார்ட்டில் உற்பத்தி ஆகும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஆச்சரியம். ஸோ நம்ம அப்படியே மார்வல் ஆகும். பட் காட் அந்த மாதிரி மார்வலாக ஆகவே மாட்டாராம். பைபிள் சொல்லுது இந்த மாதிரி ஆச்சரியம் அப்படின்ற விஷயத்துக்கே இடம் இல்லை. பிகாஸ் அது எல்லாமே பண்ணுறதே அவர் தானே, அதெல்லாம் செய்கிறாரு, அவர் தானே அது வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது அப்படின்னு சொல்கிறாருல. தரம் எனக்கு அதிகமாக நீங்கள் கொடுக்காதீங்க, நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா நான் உங்களை மறந்துடுவேன், எனக்கு ரொம்ப கம்மியாக கொடுத்துடாதீங்க, ரொம்ப கம்மியாக கொடுத்தீங்கன்னா நான் பிச்சைக்காரனாக மாதிரி எல்லாருக்கிட்டே பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிடுவேன், எனக்கு அன்னன்ன தேவைகளுக்கு எனக்கு நிறைவாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்கிறது இல்லையா. அந்த மாதிரி ஆண்டவர் தான் எல்லாருக்கும் கொடுக்குறாரு. ஸோ அவர் தான் எல்லாமே செய்கிறாரு. ஒருத்தனை செத்து இருக்கிறவனை உயிரோடு எழுப்புறதும் அவர் தான், உயிரோடு இருக்கிறவனுக்கு மரணத்தை வர வைக்கிறதும் அவர் தான், கேன்சர் பேஷண்ட்டை சாவுக்கு அனுமதிக்கிறதும் அவர் தான், ஒரு செகண்டில் ஹீல் பண்ணுறதும் அவர் தான். பிளட்டில் இருக்கிற பிளேட்லெட்ஸ் 1 செகண்டில் ரொம்ப லோவாக மரணத்துக்கு ஏதுவாக குறையுது அப்படின்னா அதை அனுமதிக்கிறதும் அவர் தான். இன்கேஸ் அவன் முழங்கால் படிட்டு ஜெபிச்சு பாவத்துலேருந்து மனம் திரும்பி ஏசப்பா கிட்ட வந்தான் அப்படின்னா ஒரு செகண்ட்லேயே அவன் வாழ்க்கையை மாற்றி அவனை காப்பாற்றுறதும் அவர் தான். நம்மளுக்கு வேணால் என்னடா இது, என்னதான் அவங்க நேற்று தான் பார்த்தோம் இன்றைக்கி இறந்துட்டாங்களா, இப்போ தானே பேசிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆச்சரியப்படுவோம். பட் காடுக்கு ஒருத்தன் இறக்குறான் அப்படின்னா அது அவருக்கு ஆச்சரியமாகவே இருக்காது. அவர் சகலமும் அவருடைய அறிவுக்கு இல்லாமல், அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் ஒரு ஸ்பேரோஸ், வானத்தில் பறக்கிற ஒரு சின்ன அடைக்கலான குருவி கூட தரையில் விழாதுன்னு வேதவசனம் சொல்லுகிறது. ஏன் நம்ம தலையில் இருக்கிற ஒரே ஒரு முடி அவருடைய நாலேஜ் இல்லாமல் கீழே விழாது அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. ஸோ காடை பொறுத்த வரைக்குமே அது எதுவுமே அவருக்கு ஆச்சரியமே கிடையாது. ஏன் அவருக்கு எதுவுமே ஆச்சரியம் இல்லை அப்படின்னா, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இன்கேஸ் நீங்கள் பைக் ஓட்டுறீங்க, ரொம்ப நல்லா ஓட்டுறீங்க, அசால்ட்டாக நீங்கள் வீலி அடிக்கிறீங்க, பைக்கை தூக்கிக்கிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறீங்க, ஒரே ஒரு வீலில் நீங்கள் ஓட்டுறீங்க, அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறீங்க, 1 வருஷம் பண்ணுறீங்க, 2 வருஷம் பண்ணுறீங்க, 3 வருஷம் பண்ணுறீங்க, 10 வருஷம் பண்ணுறீங்க, 15 வருஷம் பண்ணுறீங்க, 20 வருஷமாக அப்படி நீங்கள் வீலிங்லேயே ஓட்டிகிட்டே இருக்கிறீங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு சந்தை வெளியில் அந்த மாதிரி நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க, அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிறவங்களாம் உங்களை பார்ப்பாங்க, அப்போ ஆச்சரியமாக பாப்பா எப்படி அவர் ஓட்டுறாரு பாரு, எப்படி அவர் பேலன்ஸ் பண்ணுறாரு பாரு, அவர் ஓட்டினா கீழே கொஞ்சம் கூட அப்படி ஆட்டவே மாட்டுறாரு பாரு, எப்படி அந்த மாதிரி ஒரே ஒரு சக்கரத்தில் வண்டி ஓட்டுறாரு, எப்படி அந்த வண்டி அப்படி காற்றுல நிற்குது, அது கீழே விழணும் தானே, எப்படி அது பேலன்ஸ் ஆகுது, எப்படி அவர் அசால்ட்டாக போகிறாரு, எப்படி முறுக்குறோனே மேலே தூக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க அப்போ தான் அதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க, அவங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எதுவுமே கிடையாது, அவங்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அவங்களோட எமோஷன்ஸாக இருக்கட்டும், அவங்கள பார்க்குறதா இருக்கட்டும், அதெல்லாம் உங்களுக்கு விசித்திரமாக தெரியும். பிகாஸ் இதை நீங்கள் நார்மலாக டெய்லி லைஃப்பில் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்க இதுக்கு, அது உங்களுக்கு ஆச்சரியமாகவே இருக்காது. அதே மாதிரி தான் காட், அவர் எப்பொழுதுமே மிராக்கிள்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை, அவருக்கு சின்னதுன்னு ஒரு காரியம் இல்லை, பெருசு அப்படின்னு ஒரு காரியமே இல்லை. வேதவசனம் சொல்லுகிறது,
ரட்சிக்கக்கூடாதபடிக்கு என்னுடைய கரங்கள் குறுகி போயிற்றோ, கேட்கக்கூடாதபடிக்கு என்னுடைய செவிகள் மந்தமாயிற்றோ அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய கையினால் இதை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். அவருடைய பண்பே அதுதான். இம்பாசிபிளை சாத்தியமாக பாசிபிளாக செய்கிறது தான் அவருடைய எட்டர்னிட்டி டு எட்டர்னிட்டியாக செய்து கொண்டு இருக்கிற காரியமே அதுதான். அவருக்கு எதுவுமே ஆச்சரியம் இல்லை. நீங்கள் இன்றைக்கி பார்த்து கொண்டு இருக்கிற பிரச்சனை, நீங்கள் இன்றைக்கி விழுந்து போயிருக்கிற பாவம், நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற பாதை, அசிங்கமான வாழ்க்கை, அவமானம் நிறைஞ்ச வாழ்க்கை, இன்ஃபீரியரான வாழ்க்கை, கெட்ட பேர் சம்பாதிச்சிருக்கிற வாழ்க்கை, பொய்க்காரன்னு சம்பாதிச்சிருக்கிற பெயர், திருடன்னு சம்பாதிச்சிருக்கிற பெயர், இதுவா லாய்க்கு இல்லாதது, வேலை மட்டும்தான் சீனு, உள்ளே ஒன்றுமே இல்லை, இவெல்லாம் ஆம்பளையே கிடையாது, இவெல்லாம் பொம்பளையே கிடையாது அப்படின்னு சொல்லி சம்பாதிச்சு வச்சிருக்கிற நேம் எல்லாமே ஒரே ஒரு செகண்ட்லேயே கனம் நிறைந்ததாகவும் மரியாதை நிறைந்ததாகவும் உங்கள் உன்னதமான யாருக்குமே எட்டாத உயரத்தில் தேவன் உங்களை வைக்க முடியும். எல்லாரும் உங்கள் காலடியில் சாஷ்டாங்கமாக பணிந்து விடுற அளவுக்கு உங்களை பரிசுத்தமாக மாற்றி நீதிமானாக மாற்றி தேவன் அவருடைய மகிமையினால் உங்களை முடிசூட்ட அவரால் முடியும். இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், பட் அவருக்கு இதெல்லாம் சாதாரணமான ஒரு இது. நீங்கள் அழுது ஏன் என் வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் கதறி ஜெபம் பண்ணால் கூட, ஏன் எனக்கு மட்டும் இப்படி தான் நடக்குது அப்படின்னு நீங்கள் கதறி ஜெபம் பண்ணால் கூட, நீங்கள் எமோஷ்னலில் அழுவலாம். நீங்கள் எமோஷ்னலில் ரொம்ப ஒரு உடைக்கப்படுகிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு தேம்பி பெருமூச்சு விட்டு அழலாம். ஆனால் ஆண்டவருக்கு அது ஒரு ஆச்சரியமே கிடையாது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இப்பொழுதே ஒரே ஒரு செகண்டில் என்னால் அதை மாற்ற முடியுமே. ஏன் மனுஷனுடைய பார்வையில் நீ குறைஞ்சிட்ட அப்படின்றதுக்கெலாம் நீ ஃபீல் பண்ணுற? மனிதன் எல்லாம் புல்லுக்கும் உதிர்ந்து போகிற பூவுக்கும் தானே இருக்கிறான். அவன் அவனுடைய மகிமையெல்லாம் இன்னைக்கு நல்லா இருப்பான், நாளைக்கு அவன் வாடி போயிடுவான். அப்பேற்பட்ட மனுஷனுடைய க்ளோரிக்காக அவன்கிட்ட இருக்கிற மதிப்புக்காக ஏன் தேடுற? இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் என்னுடைய பார்வைக்கு. நான் அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுவேனே, இதுக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணுற, இதுக்கெல்லாம் இப்படி உடையிற? நான் ஒரே ஒரு வார்த்தை கட்டளையிட்டால் அது போதுமே. அது ஒரு ஆச்சரியமாகவே இருக்காது காட்க்கு. அந்த மாதிரியான காட் தான் இன்றைக்கி நம்ம வச்சு கொண்டு இருக்கிறோம். காட் சொல்லியிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்ம எதை கேட்டாலும் அவர் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லுது, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி உங்களுடைய லைஃப்பில் கூட காடால் 1 செகண்டில் மாற்ற முடியும். அது பெரிய கஷ்டமும் கிடையாது, ஒரு மார்வலஸும் அவருக்கு கிடையாது. அவருக்கு ஆச்சரியம்னு ஒன்றுமே கிடையாது. அவரால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. இதுதான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இதுதான் உண்மை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.